ஆமா ஏன் மிலிட்டரி கபர்தார், ஐ அம் சுபேதார். சரியா சுபேதாரு, எதுக்காக இந்த 10 பைசா 20 பைசா 50 பைசா எல்லாம் கோத்து போட்டிருக்க? 10 பைசாவா? அவ்வளவு செகண்ட் வேர்ல்டு வார்ல எனக்கு கிடைச்ச வீர பதக்கம். ஏயா வீர பதக்கத்துக்கும் பைசாவுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதுங்கறியா? அதானே, நாங்க நாடக கம்பெனி வச்சு 4 ஊர் சுத்துறவங்களாக்கும் எங்க கிட்ட வந்து கதை விடுறீங்களா? முகாரி, அதாவது இந்த செகண்ட் நார்ல பூ கட்டினியா? முழம் 10 பைசா. நார்ல இல்ல, வார்ல. நான் பர்மா பார்டர்ல ஒண்டியாவே நின்னுகிட்டு 10 டாங்கிங்களை உடைச்சேன். அத பாராட்டி இந்த 10 பைசா பதக்கத்தை போட்டாங்க. உண்மையாவா? சரி 20 பைசா? என் மேல குண்டு போட வந்த 20 விமானங்களை நான் துப்பாக்கில குண்டு போடாமலே சுட்டுட்டேன். உண்மையாவா? குண்டு போடாம எப்படியா சுட்ட? அதாவது அந்த விமானங்கள்லாம் தலைக்கு மேல தாழ பறந்து வந்தது. நான் துப்பாக்கியை திருப்பிக்கிட்டு இந்த கட்டை அதுலயே தட்டுனேன். அவ்வளவு பொட்டு விழுந்துருச்சு. அத பாராட்டி எனக்கு இந்த 20 பைசா மெடலை கொடுத்தாங்க. அது மட்டுமா 50 நீர்மூழ்கி கப்பலை நான் நிலத்துல நின்னுகிட்டே சுட்டுட்டேன். பெரிய சுபேதாரி. நிமிஷத்துக்கு ஒண்ணு தட்டி அவுட் ஆகிட்டேன். சுபேதார் இல்ல, அத பாராட்டி இந்த 50 பைசா மெடல 6 பவுன் சங்கிலியில போட்டாங்க. சங்கிலி என்ன அடகு வச்சுட்டேன், பைசாவை பாக்கெட்ல வச்சுட்டேன். இந்தியன் ஆர்மியில இவ்வளவு மெடல் வாங்கினவங்கள சத்தியமா பாத்துருக்கவே முடியாது. ஏக்கா, பதக்கமா எந்த பைசாவோ ரெண்டும் ஒன்னா இருக்குல்ல? அது ஏன் தெரியுமா? இவ்வளவு வீர தீர சாகசங்களை புரிஞ்ச என்ன கௌரவப்படுத்துறதுக்காக நம்ம சர்க்காரே இந்த பைசாங்களையே நாணயமாக்கி நாட்டுல பழக்கத்துல விட்டாங்க. பைசா பதைக்கமா போச்சோ, பதைக்கம் பைசா மாறிச்சோ, பகவானுக்கு தான் வெளிச்சம். குப்பை வர்றான்.